ஜென் கதைகளில் அடுத்த கதை பாவத்தின் சம்பளம் புண்ணியம். புத்தர் காலத்தில் ஒரு பயங்கரமான கொலைக்காரன் இருந்தான். அவன் செய்த கொலை கொள்ளை முதலிய பாவங்களுக்கு கணக்கே இல்லை. அவனுக்கு ஒரு நாள் புத்தரை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் எப்படி பார்ப்பது, அது சாத்தியமா என்று தெரியவில்லை. தன்னை எல்லோருக்குமே தெரிந்திருந்தால் அவரை சந்திக்க அனுமதிக்க மாட்டார்கள் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. அதனால் அவன் சுவர் ஏறி குதித்து மடத்திற்குள் புகுந்து புத்தரை பார்த்து விடுவது என்று முடிவு செய்தான். அப்படியே செய்தான். உள்ளே யாரையும் காணோம். புத்தர் வெளியே பிச்சை எடுக்க போயிருந்தார். கொலைக்காரன் அங்கு இங்கு தேடி அலைகையில் ஒரு சீடரிடம் மாட்டிக்கொண்டான். சாமி, நான் திருட வரலைங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. புத்தர் சாமியை பார்க்க தான் வந்தேன். வாசல் வழியா வந்தா விட மாட்டீங்க, அதனால தான் சுவர் எட்டி குதிச்சு வந்தேன். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், பெரிய சாமியை பார்க்கணும், அவ்வளவுதான் என்றான் அவன் மரியாதையாக. அவன் பேசிய முறை நம்பக்கூடியதாக தோன்றியதால் சாரிபுத்திரனிடம் அழைத்து போனார்கள். சாரிபுத்திரனுக்கு ஒரே திகைப்பு. எப்பேற்பட்ட பயங்கரமான ஆள், இவன் எதற்காக புத்தரை பார்க்க வந்தான்? அவனிடமே கேட்டார் அவர். அவனுடைய பதில் அதைவிட திகைப்பூட்டுவதாக இருந்தது. அவனுக்கு எல்லாம் வெறுத்து விட்டதாம். பாவங்களிலிருந்து விடுபட்டு பிராயசித்தமாக சன்னியாசி ஆக விட வேண்டுமாம். மக்கள் தொண்டில் தீவிரமாக ஈடுபட வேண்டுமாம். எல்லாருக்குமே வியப்புதான். இவன் கொலை கொள்ளைகள் புரிந்த கொடியவன். துறவு பூனா இவனுக்கு தகுதி இருக்கிறதா? அதை ஜோதிடத்தின் மூலம் பார்த்து விடுங்கள் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டார்கள். எந்த பிறவியிலாவது ஏதாவது சிறிது புண்ணியம் செய்திருந்தால் கூட போதும் என்று சாரிபுத்திரன் ஜாதகம் கணித்து பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் அவன் முன்னைய பல பிறவிகளிலும் படு மோசமான வகையாக இருந்திருக்கிறான். நன்மை எதுவும் எந்த பிறவியிலும் இல்லை. பாவ ஜென்மம் அது. அவனுக்கு விமோசனமே கிடையாது என்று முடிவுக்கு தான் வர நேர்ந்தது. சாரிபுத்திரனுக்கு கோபம் கூட வந்தது. இப்படி கூட ஒரு ஜென்மம் இருக்குமா? இவனை வெளியே துரத்துங்கள், ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் அவர். கொலைக்காரன் அதை கேட்டு அதிர்ந்து போனான். அவனுக்கு கோபம் வரவில்லை, மாறாக எல்லையற்ற மனவேதனை உண்டாயிற்று. புத்தரை நெருங்க கூட தனக்கு தகுதி இல்லை என்றால் எதற்காக உயிர் வாழ வேண்டும் என்று தோன்றியது. அமைதியாக வெளியே வந்தான். இனி உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று அவனுக்கு தோன்றியது. தற்கொலை செய்து கொள்வது என்று முடிவுக்கு வந்தான். அதை அங்கேயே செய்து விடுவதும் என்றும் தீர்மானித்தான். வெளி மதில் சுவரின் மேல் தலையை மோதி உடைக்க ஆரம்பித்தான். அந்த வேளையில் புத்தர் வெளியிலிருந்து உள்ளே வந்து கொண்டிருந்தார். மண்டையில் ரத்தம் வடிய அவன் தலையை மோதுவதைக் கண்டு பதறி அவனை தடுத்து நிறுத்தினார். அவரை கண்டதில் அவனுக்கு பரவசம். அவர் காலில் விழுந்து அழுது புலம்பினான். கருணாமூர்த்தியான புத்தர் அவனுக்கு ஆறுதல் கூறினார். நடந்ததை கேட்டு அறிந்தார். சாரிபுத்திரனை அழைத்து ஏன் இப்படி விரட்டினாய் என்று கேட்டார். சாரிபுத்திரன் விபரத்தை விளக்கினார். புத்தர் அவனை ஒரு வாரத்தில் தகுதியுடையவனாக ஆக்கிவிட முடியும் என்று கூறினார். சீடர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. அவனை தன்னுடனே இருக்க சொல்லிவிட்டார் புத்தர். கொலைக்காரன் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. புத்தரின் கருணையை வியந்து போட்டினான். ஒரே வாரத்தில் அமைதியும் அடக்கமும் சாந்தமும் தவளும் மனிதனாக மாறிவிட்டான். அவனுக்கு சன்னியாசி ஆகும் அருகதை வந்துவிட்டது. சீடர்களுக்கு பெரிய ஆச்சரியம். எப்படி இந்த அதிசயம் நிகழ்ந்தது என்று புத்தரிடம் கேட்டார் சாரிபுத்திரன். சாரிபுத்திரா, நீ நல்லவன், ஆனால் உனக்கு ஞானம் இல்லை. பாவங்களின் சுமை என்ன என்பது உனக்கு தெரியாது. அதன் தவிப்பு என்ன என்பதும் உனக்கு தெரியாது. உனக்கு அந்த அனுபவம் இல்லை. மேலும் நீ கடந்த காலத்தை மட்டுமே பார்த்தாய். இறந்த காலம், இறந்து போன காலமே அது எதற்காகும்? எதிர்காலத்தை எண்ணி பார்க்க வேண்டும், அதை உருவாக்க வேண்டும். தன் பாவ சுமையிலிருந்து, இறந்த காலத்திலிருந்து விடுபட இவன் பட்ட தவிப்புதான் இவனுக்கு விடுதலையை தேடி தந்திருக்கிறது என்று கூறினார். நல்லவர்களை விட குற்றவாளிகளை விரைவில் பக்குவ நிலையை அடைய முடியும். நம்மை நல்லவர்களாக நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு விமோசனமும் பரிபக்குவமும் எளிதில் கிடைப்பதில்லை.